50வது ஸ்லோகம். காது விரும்பும் கவித்தேனும் அத்தேன் விரும்பும் விழிவண்ணமும். கவீனாம் சந்தர்ப்பஸ்தபகமகரந்தைக்கரசிகம் கடாக்ஷாவ்யாக்ஷேப பிரமரகலபௌ கர்ணயுகடம் அமுச்சந்தௌ திருஷ்ட்வா தவ நவரசாஸ்வாததரளோ அசூயா சம்சர்காத் அலிகநயனம் கிஞ்சிதருணம். அம்பிகையின் கண்கள் காதளவு நீண்டு விசாலமாக உள்ளன. கண்களின் கருவிழிகள் சிறு வண்டுகள் போல் சஞ்சரிக்கின்றன. கடைவிழி பார்வையின் போது கருவிழிகளானது காதின் பக்கமாக அதை பிடித்து விடுவது போன்று வருவதாகும். தேவியானவள் நல்ல கவிஞர்களின் கவிதைகளை தன் காதுகளால் விரும்பி கேட்கும் பொழுது அக்கவிதை பூங்கொத்திலிருந்து பரவும் நவாரசம் என்னும் தேனை விரும்பி பருக விழிவண்டுகள் காதுகள் பக்கம் விடாது பற்றி கொண்டது உள்ளது போல் தோன்றும். இத்தகைய வாய்ப்பு தனக்கு கிட்டாததால் பொறாமை கொண்ட நெற்றிக்கண் சற்றே சிவந்து காணப்படுகிறது. தேவியின் விசாலமான இக்கண்கள் விசாலாட்சியை தியானிப்பவர்களுக்கு தூரதர்ஷித்வ தொலைநோக்கு பார்வை சிந்திக்கும் என்பது இந்த பாடலின் அர்த்தமாகும்.